நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த ரோம் வாசிகளுடைய கொள்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா வழிகட்ட நிறைய பட்டியலே போடுறான். அவங்க செஞ்ச அவ்வளோ குரானில் பூரா அவங்க கண்டிக்கப்படுறது எல்லாத்தையுமே பட்டியல் போட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு நேர்வழிக்கும் சம்மந்தமே இல்லை. ரெண்டு வழிகட்டவர்களில் நம்பிக்கையில் கொஞ்சம் நெருக்கமாக நம்மளோட நம்ம 100 விஷயம் இருக்குன்னு வைங்களேன், 100லயே மாற்றமாக இருக்கிறான். இவன் 100ல் 5 விஷயம் நம்புறான். நம்ம நம்புற 100 விஷயத்தில் இவன் 5 நம்புறான், 95 நம்பாட்டாலும். இவன் என்ன செய்யணும் நம்ப மாட்டேங்கிறான். அப்போ நம்மளோட எந்த வகையில் ஒத்து போகாதவனை விட 1-2 விஷயத்தில் வேற என்ன இவனுக்கு நமக்கு இருக்கு. இந்த ரோமாபுரியை பற்றி குரான் முழுசு என்ன பாராட்டி எல்லாம் சொல்றான். இவங்க செயலாம் மார்க்கத்துக்கு உகந்து நல்லா சொல்றான். இல்லை, அவங்களை கண்டிக்க தான் செய்யறான். குரான் முழுவதும் கண்டிச்சிருந்தா கூட இவர்கள் வெற்றி பெறுவதில் மகிழ்ச்சி அடையலாம் என்று அல்லாஹ் சொல்வது எதை காட்டுது? அதே மாதிரி வேலை எடை போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எடை போட்டு பார்க்கலாம். இப்போ 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தன் ஷியா அப்படித்தான் பார்க்கணும். ஒருத்தன் ஷியா, ஒருத்தன் அமெரிக்கா. 2 பேருக்கும் நம்பிக்கையில் யாருக்கு நெருக்கம் கூட? யாரு கூட? முகமதுங்கிற ஒரு ஆளை ஏற்றுக்கிற மாட்டான், அவன் ஏற்றுக்கிறவான். அல்லாவுடைய ஆலயம்ங்கிறத அவன் ஏற்றுக்கிறவான், இவன் ஏற்றுக்கிற மாட்டான். குரான்ங்கிறத ஒரு வசனத்தை கூட்டிகிட்டு குறைச்சிக்கிட்டாலும் குரான் ஒன்று இருக்குது, இவன் ஏற்றுக்கிறான். முகமது ரசூல்லா கூட ஒன்று சேர்த்துக்கிறான், அலியே வலியுல்லான்னு சேர்த்துக்கிறானே தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளோ ஒத்து வர்றான். முகமது ரசூல்லாவில் ஒத்து வர்றான். ஆனால் வெற்றிக்கு ஒரு கொள்கை இல்லை, தௌஹீது இல்லை, அது மறுமைக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவன் அவன் ஒன்றா கம்பேர் பண்ணினா இவன் தொலைஞ்சு நாளைக்கு இவன் பரவாயில்லை, நமக்கு சந்தோஷம் தான். இது சந்தோஷம் அடையலாம் தான் அர்த்தம். அப்போ ஈரானில் ஈரான் சரியான கொள்கை சர்டிஃபிகேட் நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கிறான். நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு அளவுக்கு உங்களுக்கு நெருங்கி வரக்கூடியவர்களும் அறவே நெருக்கமில்லாதவர்களும் மோதி கொண்டார்களே. ஆனால் 2 கெட்டவர்களாக இருந்து கெட்டவங்களாம் 2 இருக்கும்போது தான் இவன் அப்படி தான் செயலால் நல்லவனாக அவனை அழைச்சிட்டு போயிடலாம். உலகத்தை அழிக்கிறது, நாசமாக்குறது, கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களில் ஒருத்தன் சலைத்தவனா இல்லாமல் இருந்து ஒரு விஷயத்தில் இவனும் ஒழிய வேண்டிய அவனும் ஒழிய வேண்டியவன் தான். ஒளியவன் இவன் தான். முதல்ல ஒழிய வேண்டியவன் யாருன்னு கேட்டால் அந்த மாதிரியான ஒரு வகையில் இவனை கொண்டு ஒன்று கிடைச்சாலும் இதில் மகிழ்ச்சி அடைவதற்கு இந்த வசன அனுமதிக்கு தான். நீங்களே செஞ்சு பாருங்க. எல்லா வகையிலையும் வந்துக்கிட்டு பாலஸ்தீன் வரைக்கும் இன்னைக்கு பிரச்சனை உண்டாக்குன்னு அவங்களால தான் உண்டாக்கி இருக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்டால், அன்னைக்கு பாரசீகம் வீழ்ந்ததில் சந்தோஷம் அடைகிறோம். அது எதுக்காக வேண்டிய மஜூசிங்கிறதுனால. இன்னைக்கு அதே பாரசீகம் தான். ஆனால் இவன் மஜூசியா இல்லை, நெருப்படுறவனா இல்லை, முழு இஸ்லாத்தில் வர மாட்டான். அதாவது அவருக்கு தௌஹீதுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம்னா நாளைக்கு அதை பற்றி கலப்பனா துண்டை வெட்டிக்கிட்டு போடுவாங்க. அதுக்கு ஆள் உட்காந்துட்டு இருக்கு. வழங்குதா? அதல்ல, அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் வாழும் பொழுது சேஃப்டி பாதுகாப்புன்னு நினைக்கும் பொழுது இவன் அழிஞ்சிட்டா நமக்கு நிறைய துன்பங்கள் போயிடும். அரபு நாடுகள்லாம் நிம்மதியாக இருக்கும். தொலைஞ்சு போயிட்டு அமெரிக்கா தொலைஞ்சிட்டான்னு சொன்னால் விரட்டி விட்டாங்கன்னா உலகத்துக்கு நல்லதுங்கிற ஒரு விஷயம் சாதாரண எல்லாருக்குமே தெரியுது. ஷியாவை தூக்கி பிடிக்கிறார்கள்லாம் பயங்கரமாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. 2 சமம்லாம் ஆக்கி பார்க்க முடியாது, 2 சமம் கிடையாது. அந்த வகையில் சந்தோஷப்பட்டுக்கலாம் இருக்குது. அதனால் அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஈரானை கொண்டு அமெரிக்கா அழிஞ்சால் நல்லது தான். அதில் எந்த ஒரு டவுட், மகிழ்ச்சி அடையலாம். ஈரானுக்கு ஓங்கிருச்சான்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்புறம் ஈரானுக்கு இன்னொருத்தனுக்கு அப்போ கம்பேர் பண்ணி அவனை ஆதரிக்க வேண்டியதான். ஈரானுக்கு இன்னொருத்த அவன் நமக்கு நெருக்கமாக வந்தான்னு சொன்னால் அப்போ அதில் சந்தோஷப்படுகிற வேண்டியதான். இன்னைக்கு உள்ள விஷயம் 2 தான் இருக்கிறதுனால இதான் அடிப்படையான விஷயம். இதை நம்ம விளங்கிக்கணும்.